எனதன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே, 2025 ஜூன் 30 முதல் ஜூலை 6 வரை, விஸ்வாவசு வருடம் ஆனி 16 முதல் 22 வரை இந்த நாட்களுக்கான வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இதனோடு கூட இந்த ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் பஞ்சாங்க குறிப்புகளோடு விரிவாக இந்த பதிவை காண்போம். சூரியன் உங்களுடைய ராசிநாதன். எப்போதுமே ராசிநாதன் அல்லது எந்த கிரகம் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் சிறப்பு செய்யும். 11ஆம் இடத்திலே சூரியன் யோகத்தை தரக்கூடிய குரு பகவானோடு இணைந்து இந்த 11ஆம் இடத்துல இருப்பது அற்புதமான நல்ல அனுகூலங்களை எல்லாம் தரும். எந்த ஒரு நல்ல விஷயம், கல்வி சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், வீடு கட்டக்கூடிய விஷயம், குரு எதற்கெல்லாம் காரகத்துவமாக இருக்கிறாரோ, பணம், பொருளாதாரம் இவற்றிலே ஏதோ ஒரு வகையிலே ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பை தரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் 2, 3, 4 என்று அந்த பெயர்ச்சி என்பது இருக்கும். மனநிலையை ஒருநிலைப்படுத்தி நல்லவற்றை யோசித்து சிந்தித்து செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும். ராசியிலேயே யோககாரகனாக அமையக்கூடிய செவ்வாயானவர் கேதுவோடு இணைந்திருப்பது. இங்கு கேதுவோடு இணைந்திருப்பதுதான் சற்று கூடுதல் கவனம். கேது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிபதியை போன்றே செயல்படக்கூடியவராகினாலே இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாயாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் படபடப்பு, கோபம் இவற்றை அகற்றி வெற்றிக்கான வழிகளை மட்டும் நேர்மை, நன்னடத்தையோடு, டிசிப்ளின் என்பது என்ன, எந்த வேலையை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது அதற்குரிய முறையிலே செய்வதுதான் டிசிப்ளின், ஒழுக்கம். அதோடு செய்யும் போது வெற்றியை தரும். அஷ்டமச்சனி காலத்திலே ஒரு அற்புத ஆணி மாதத்தினுடைய ஒரு அற்புத வாரம் என்று சொல்லலாம். தாய் தந்தை வழியிலே அனுகூலங்கள் அதிகம் உண்டு. இந்த வாரத்தில பழைய பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது மட்டும் நல்லது. பழைய விஷயங்களை பற்றி யோசிப்பது என்பது கூட தவறை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு. ஆகையினால் பழையன கழித்து புதிய விஷயங்களிலே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் ஈடுபடுவது சிறப்பு. ஒருவேளை வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட அது 2 சக்கரமோ 4 சக்கர வாகனமோ அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் பழைய பொருட்களை தவிர்த்து புதிய பொருட்களை மட்டும் வாங்கக்கூடிய யோசனை என்பது வெற்றியை தரும். நிலம், வீடு, வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது சார்ந்து பார்வையிடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையிலே முற்றிலும் சண்டைகளின்றி இருப்பது, அதாவது வீண் பேச்சு, வீண் தகராறு எல்லாம் கூடாது. தொழில் வியாபார முயற்சிகளிலே சிறிது கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் வரக்கூடிய வாரங்களிலே இது மிகப்பெரிய லாபமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த சிம்ம ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். சிம்மராசி மண்டலத்திலே இந்த 3 நட்சத்திரங்கள் என்பது முதலிலே மகம் நட்சத்திரம். மகம் ஜெகமாலக்கூடிய நட்சத்திரம் என்பது பெயர். மகம் நட்சத்திரம் கேதுவினுடைய அம்சம். கேது ராசியிலே ஆகினால் சற்று கூடுதல் உழைப்பு, குழப்பமில்லாத ஒரு நிலை, தெளிவு இல்லை என்றால் அதற்கான உரிய நபர்கள் ஆலோசனை பெற்று, பெற்றோர், பெரியோர், ஆசிரியர், குருமாரனுடைய ஆலோசனை பெற்று நடக்கும்போது உங்களுடைய சிந்தனைக்கு தெளிவு கிடைத்து அந்த சிந்தனை வெற்றி பெறுவதற்கு செயலாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலில் முன்னேற்றம், புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் தரும் சுகத்தின் ரகசியம் என்று தலைப்பு இருக்கிறது. உண்மையிலேயே மாளவியா யோகம் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. பூரம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆகையினால யோக பலன்களை அள்ளித்தரக்கூடியதா இது அமையும். இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு, 8ல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த இரண்டையும் மனதிலே வைத்து நேர்மை, நன்னடத்தை, சரியான முறையில சரியான திசையில குறித்த வேலையை குறித்த நேரத்திற்குள் முடிப்பது என்பது புதிய ஆலோசனைகளின் மூலமாக, அதுவும் குறிப்பாக உங்களோடு பணிபுரிபவர்கள், குடும்பம் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது பெற்றோர் பெரியோருடைய ஆலோசனையை கேட்டு செய்யும் போது எந்த விதமான ஒரு முயற்சி என்றாலும் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதம் எல்லாம் ஏற்படும். மேலும் ஒரு நட்சத்திர பாதம் என்பது உத்திரம் நட்சத்திரத்தினுடைய பாதம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தான் உத்திர நட்சத்திரத்துக்கும் அதிபதி. ஆகினாலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது எதிலுமே ஒரு வெற்றியை தந்துவிடக்கூடிய, அரசு சார்ந்த விஷயங்களிலே இதுவரை ஏதேனும் தடை, தாமதம், பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் விலகி ஒரு வெற்றியை தருவதற்கான அற்புதமான வாய்ப்பை கட்டமைத்து தரக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது.
பண புழக்கம் என்பது நிச்சயமாக தன லாபம் என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாளவிய யோகம் என்பது ஆடம்பரமான விஷயங்களை நீங்கள் விரும்பக்கூடியதாக இருக்கும். எந்த செலவு செய்தாலும் பார்த்து செலவு செய்ய வேண்டும், நிதானமாக செலவு செய்ய வேண்டும். இன்றைய சந்தோஷத்திற்காக செலவு செய்துவிட்டு கைப்பொருளை குறைத்துக் கொள்ளக்கூடாது, கைப்பணத்தை குறைத்துக் கொள்ளக்கூடாது. 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி புதன் இருக்கிறார். ஆகையினாலே அந்த புதன் ஏதோ ஒரு விஷயத்திலே உங்கள் யோசனை, உங்கள் சிந்தனையை ஒரு செலவுக்கு தூண்டுவார். கைப்பணம் குறையும். அது தேவை, சுப விரயம் என்றால் செய்ய வேண்டும். உங்கள் கையிலே அது இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ சொத்தாகவோ வாங்கும் போது வருங்காலத்திலே அதனுடைய மதிப்பு கூடி அந்த மதிப்பின் மூலமாக ஆதாயம் என்றால் அந்த செலவுகளை செய்யலாம். சுப செலவுகளுக்கான வாரமாக இது அமைகிறது. இந்த வாரம் முடியும் போதே சூரியனுக்கு, உங்களுடைய ராசிநாதனுக்கு பின் இருக்கக்கூடிய குரு, அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய குரு உதயமாகி விடுவார். பெரும்பாலும் குரு அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய சமயத்துல திருமணம் போன்ற விஷயங்களை அல்லது திருமணத்தை செய்வது என்பது தவிர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் இந்த வாரத்திற்கு பின்பாக திருமணம் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்வது கூட சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் மிக முக்கியமான ஒரு விழா என்று சொல்ல வேண்டும் என்றால் ஆனி திருமஞ்சனம், நடராஜருக்கான அபிஷேகம். நடராஜருக்கு வருடத்திலே 6 நாட்கள் மட்டும்தான் அபிஷேகம். ஆனால் சிவன் என்ற லிங்கம் இருந்தால் தினந்தோறும் அபிஷேகம் என்பது நடக்கும். இவருக்கு 6 நாள், அதிலே ஒரு நாள் இந்த ஜூலை 2, இந்த ஆனி மாதத்திலே வரக்கூடிய இந்த நாளிலே இந்த அற்புதம் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நடராஜர் கோயிலில் இருந்தால் சென்று அங்கு வழிபடுவது, மாலை வேளையிலே பார்த்து தரிசனம் பெறுவது பல நிலைகளிலே மேலும் வெற்றி தரும். இல்லை என்றாலும் கூட உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும். உங்களுக்கு பரிகாரமாக சூரியன் எழுவதற்கு முன்பே எழுந்து உங்களுடைய வேலைகளை முடித்து அந்த நாளுக்கான வேலைகள் எது தங்கு தடை தாமதம் இல்லாமல் செய்தால் வெற்றியை தருமோ அதை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். சங்க யோகம் என்பது சனி குரு இருக்கக்கூடிய நிலைகளில் ஏற்படுகிறது. இதனால் சொத்து, வாழ்க்கை துணை வழியாக வெற்றி, குழந்தைகள் வழியாக வெற்றி, பக்தி மார்க்கத்தின் மூலமாக மனம் என்பது ஒருநிலைப்பட்டு படபடப்பு சிந்தனையிலிருந்து வெளிவந்து, ஏனென்றால் ராசியில் இருக்கக்கூடிய கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு படபடப்பு சிந்தனையை தரலாம், தடுமாற்றத்தை தரலாம், கவனத்தை தரலாம். சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய விஷயத்தை தொட்டும் பார்க்காமல் பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து விலகி நல் மதிப்பு தரக்கூடிய செயல்களை மட்டும் செய்தால் சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக நினைக்கக்கூடிய பொருளை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் மங்களம், சந்திரமங்கலம் என்றாலே மங்களம் என்றாலே செவ்வாய், செவ்வாய் என்றாலே பொருள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவை பொருள். பொருள் இல்லார்க்கு உலகில்லை என்பார்கள். ஆகையினால அந்த பொருள் உங்களுக்கு வரக்கூடிய, உலகத்திலே சந்தோஷமாக சுபத்துவத்தோடு வாழக்கூடிய, செழிப்பாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருள் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி. புதன் தரக்கூடிய அந்த அனவ யோகத்தின் மூலமாக அமைதியான சிந்தனையும் நல்ல தெளிவான ஒரு தோற்றமும் உங்களுடைய குணநலன்களிலும் கூட சிறப்பும் ஏற்படுத்துவதற்கான அற்புதங்களை இது செய்யும். பொதுவாக வாரம் என்பது உங்களுக்கு பல சிறப்புகளை தரும், மகிழ்ச்சியை தரும், வெற்றிக்கான வாரம். மனநிலையை தடுமாற விடாமல் யாரேனும் ஏதேனும் சொன்னாலும் கூட பொறுத்திருந்து, அதாவது பொறுத்தால் பூமி ஆளலாம். பூமி ஆள பிறந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த சிம்மமும் ஒன்று. ஆகையினால் பொதுவாக பொறுமையை என்பது வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புதமான வாரம். அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 16 திங்கட்கிழமை, ஜூன் 30 2025 9:24 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. முருகப்பெருமானுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு அமைப்பை தரும். மகம் நட்சத்திரம் 7:20 வரை, அதன் பின்பு பூரம் நட்சத்திரம். காலை 7:20 வரை தான் மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். இந்த பதிவை கேட்கும் போது திங்கட்கிழமையாக இருந்தால் சித்த யோகத்திலே அமையும். சஷ்டி விரதம், குமார சஷ்டி விரதம். பூரம் நட்சத்திரத்திலே காலை 8 மணிக்கு மேல் நல்ல விஷயங்கள், அதாவது மாடு வாங்குவது, விவசாய விஷயங்கள் செய்வது, மருந்து சார்ந்த விஷயங்கள், மருந்து உண்பதற்கு, மருத்துவம் சார்ந்த குளியலுக்கு ஏற்றதாய் அமையும். அடுத்தது ஆனி 17 செவ்வாய்க்கிழமை, ஆனி 17 ஜூலை 1 2025 10:20 AM வரை சஷ்டி.
அதன் பின்னர் சப்தமி திதி வருகிறது. பூரம் நட்சத்திரம் 8:53 AM வரை காலை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் அமைகிறது. இந்த நாள் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. எதிபாத ஸ்ரார்த்தம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாளிலே செய்யலாம். தில ஹோமம், தில தர்ப்பணம் முன்னோருக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். காலை 10:20 வரை சஷ்டி ஆகினாலே சஷ்டி திருதியிலே முருகன் வழிபாடு மிக முக்கியம். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் பெண் தெய்வ வழிபாடு, உக்ர தெய்வ வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு, இவையெல்லாம் மனதிலே ஒரு அமைதியை தந்து யோசனையை சிறப்பாக மாற்றி வெற்றிக்கான வழிகளை தரும். இந்த நாளிலே வீட்டு உபயோக பொருட்களை வாங்க, லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள். வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று, வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்தால் அதை பார்த்து முடிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. நடராஜர் கோயில்கள் இருந்தால் நடராஜ தரிசனத்திற்கு மிக அருமையான நாள். அடுத்து புதன்கிழமை ஆனி 18 ஜூலை 2, 2025 11:58 AM வரை சப்தமி. அதன் பின்னர் அஷ்டமி. 11:55 காலை வரை அனைத்து தேவையான நல்ல காரியங்களும் புதன்கிழமை என்று செய்யலாம். முக்கிய நல்ல காரியங்களை 11:55க்குள் முடித்துக் கொள்வது என்பது நல்லது. 11:07 காலை வரை அமிர்த யோகமாக அமைகிறது. திருமணம் அதற்குள் செய்ய வேண்டும். திருமணம் என்றால் திருமண விஷயங்களும் செய்யலாம். அன்ன பிராசனம், அதாவது குழந்தைகளுக்கு முதலாக உணவு ஊட்டுவது, உபநயனம், குரு அஸ்தங்கதம் ஆகி இருக்கக்கூடிய அந்த நிலையில கவனம். திருமணம் செய்வதில் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட குரு மிக விரைவிலேயே அஸ்தங்கதத்திலிருந்து மாறுவார் ஜூலை 9. ஆனால் குரு முழு அஸ்தங்கதம் அல்லாது ஓரளவிற்கு குருவினுடைய பார்வை பலம் இருக்கும். அதனால் திருமணம் செய்யும் போது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும். திருமணம் அல்லது திருமணத்துக்கு நிகரான நல்ல காரியங்களை செய்யும் போது சற்று கவனம். மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு, பள்ளிக்கூடத்திலே சேர்வதற்கு, புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு, தெய்வ பிரதிஷ்டை காரியங்களில் ஈடுபடுவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, தூரதேச பயணங்களை மேற்கொள்வதற்கு, வெற்றியை தருவதற்கு இந்த நாள் ஏற்றது. ஆனால் இவை அனைத்தையும் 11 மணிக்குள் செய்வது நல்லது. அடுத்தது வியாழக்கிழமை ஆனி 19 ஜூலை 3, 2025 2:07 PM வரை அஷ்டமி. அதன் பின்னர் நவமி. அஸ்தம் நட்சத்திரம் 1:50 PM வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். அதித்தி. இந்த நாளிலே இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது. துர்காஷ்டமி. அஷ்டமி என்றாலே துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்றால் பைரவர் சன்னிதானம் இருக்கும், வழிபாடு செய்யலாம். இந்த நாளிலே காயத்ரி ஹோமம் செய்ய சிறந்த நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆனி 20 ஜூலை 4, 2025 திதி 4:32 PM வரை நவமி. அதன் பின்னர் தசமி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். வாராக நவராத்திரி இந்த நாளோடு முழுமை அடைகிறது. சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாளாக அமைகிறது. இந்த சக்கரத்தாழ்வாரை வணங்குவது என்பது கோடி சூரியனை வணங்குவது. கோடி சூரிய சமப்பிரப என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத அருளை பெறக்கூடிய அமைப்பை இது தரும். கோடி சூரியன் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆகினால் சக்கரத்தாழ்வாரை வேண்டும் போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூரியன் அல்லாமல் மற்ற சூரியனுடைய அருளையும் பெற்று நமக்கு தரக்கூடிய அருள் ஏற்படும். சுதர்சன ஹோமம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆனி 21 ஜூலை 5, 2025 6:59 PM வரை தசமி. அதன் பின்னர் ஏகாதசி. சுவாதி நட்சத்திரம் 7:51 PM வரை. பிறகு விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய சாவன்ய மன்வாதி தினம். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற தினம். பெருமாளினுடைய மாமனாராக கருதப்படக்கூடிய பெரியாழ்வார் பிறந்த நாள் என்று, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஜெயந்தி. இன்று சுதர்சன ஹோமம் இன்றும் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் அது வெற்றிக்கான வழி. இல்லை என்றால் சுதர்சன ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திலே சென்று பங்கேற்பதும் கூட 1000 சூரியனை அற்புதமாய் தரிசித்த அருள் பெறலாம். பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு செய்வது குரு தோஷங்கள் இருந்தால் விலகும்.
அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருட ஆணி 22 ஜூலை 6 2025 9:15 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. விசாகம் நட்சத்திரம் 10:41 PM வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாள் உங்களுக்கு சூரியனுக்கான விஷயங்களை, அதாவது சூரியனை நினைத்து வேண்டுவதற்கு ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெற்றிக்கான வழியை தரும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி. பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.